ஸோ ஒன் ஃபைனல் டே இன் ஹெல்சன்கி. இன்றைக்கி வந்து லோக்கல் சைட்ஸிங், அந்த ஸ்கை வீல், அப்புறம் கேத்தட்ரல், அந்த மார்க்கெட் ஸ்கொயர், பார்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு பேரண்ட்ஸும் சித்தி அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டுக்காக ஏர்போர்ட் போயிடுவாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து வி ஆர் கோயிங் டு டாலஸ். ஸோ அதனால் நாங்கள் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு ஒரு ஃபோட்டோவும் போகணும், அதுவும் ஒரு ஃபெரியில் தான் போகணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபெரி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தனால அந்த லேக் ஆர் சி ஆர் வாட் எவர் அதால் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆக முடியல. ஏன்னா அந்த ஹீட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் ஐஸ் வந்து பெரிய பெரிய ஐஸ் வந்து உடஞ்சி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெரியில் தான் நாங்கள் போகணும். ஸோ ஃபெரியில் போயிட்டு அங்கே போய் ஃபோர்ட், அது செம்ம வாக்கிங்காக இருந்தது. நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நாங்கள் இங்கே வந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு ட்ரை பண்ணணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு we went பேக் ஹோம். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்களும் ஃப்ளைங் பேக் டு டாலஸ். ப்ளூ கலர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரி, டூ மேல தான் நிக்கணும். பேலன்ஸ்ல எவ்வளவு பர்சன்ட் எடுத்தாங்க? நீங்க போட்டுருங்க. இங்க நெல்லிக்கிறியா? எங்க இங்க இல்ல இல்ல நெல்லு தாரே பாதி பேர் காணோம். ஷியோர் இங்கே தான் இருக்குது. இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன எடுத்துருங்க. அப்படியே பண்ணிட்டாங்க. இதில் போயிட்டாங்க. இந்த இதுக்குள்ளே போகணுமா? சும்மா சொன்னேன். வெளியே போய் அப்படி போயிடலாம்டா. இந்த அங்கே பலி இருக்குல்ல இல்லையா? எக்ஸிட் இருக்குல்ல. நீங்கள் இதில் இறங்க முடியாது.
சால்மோன்றது ஒரு வகையான மீன் பெரியப்பா. அது போலாம்.